நம்ம குடும்பம் அமானியம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம உறுப்புகள் நமக்கு சொந்தமாக கிடையாது, அது நமக்கு நாளைக்கு எதாவது சாட்சி சொல்லும். அப்படி இருக்கும்போது 41:20 அத்தியாயம் 41:20 இறுதியில் அவர்கள் தவணையை அடையும் போது அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய காதுகளும் அவர்களுடைய கண்களும் அவர்களுடைய தோள்களும் அவை செய்து கொண்டிருந்ததை பற்றி சாட்சி கூறும். அது கீழே 21 அவர்கள் தம் தோள்களை நோக்கி, எங்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் சாட்சி கூறினீர்கள் என்று கேட்பார்கள். அதற்கு அவை, எல்லா பொருட்களையும் பேசும்படி செய்யும் அல்லாகவே எங்களை பேசும்படி செய்தான். அவன்தான் உங்களை முதல் தடவையும் படைத்தான், பின்னரும் நீங்கள் அவனிடமே கொண்டு வரப்படுகிறீர்கள் என்று கூறும். 22 உங்கள் காதுகளும் உங்கள் கண்களும் உங்கள் தோள்களும் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லாமல் இருக்கும் பொருட்டு உங்களை நீங்கள் மறைத்து கொள்ளவில்லை. அன்றியும் நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றில் மிகுதமானதை நிச்சயமாக அல்லாஹ் அறிய மாட்டான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்கள். அப்படின்னு சொல்லி எல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான்னு நியாயப்படுத்தும். ஒன்று அறிய மாட்டான், எதை பெரிய குற்றமாக எடுத்துக்க மாட்டான். எப்போ சின்ன சின்ன தவறு குற்றமாக எடுக்க மாட்டான்னு சொல்கிறோமோ அப்போயே கொஞ்சம் கவனிக்கணும். அதுதான் வழியை போகலாம். நம்ம செய்கிற தப்பையும் சரி, மற்றவங்க செய்கிறது குழந்தை தப்பையும் சரி பெருசாக இருக்க மாட்டான்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த சாட்சிகள் பதிவாகும். சிறு வித்து தான் பெரும் மரமாகுது. நம்மளாம் சிறு அனுபவம் தான் இவ்வளோ பெரிய உருவமாகிருக்கும். அது மாதிரி சின்ன சின்ன தவறு வரும்போதே அது வேண்டான்னு கேட்டுக்கணும். அது பிள்ளைங்க சொல்லி வேண்டாம் கேட்கணும்.